சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள், முக்கிய செய்திகள், திருவிழாக்கள், அரசியல் செய்திகள், ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சார் வணக்கம். நான் ஹோமியோபதி மருத்துவர். கஸ்தூரி ஹோமியோ கிளினிக்குங்கிற கிளினிக் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக கருங்கல்பட்டியில் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட கிளினிக் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜசபரி தியேட்டருக்கு எதிர்ப்பால் இருக்கிற கருங்கல்பட்டி ரோட்டில் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா கஸ்தூரி ஹோமியோ கிளினிக்னு சொல்லி இருக்கும். ஸோ இப்போ இங்கே என்னென்னா, இப்போ நம்ம கிளினிக்கில் இன்றைக்கி கேம்ப் எப்படின்னா, இப்போ யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாமல் ரொம்ப நாள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நானும் எங்கள் ஹோமியோபதி கிளினிக் சார்பாகவும் அதேமாதிரி நோவா அவங்களோட சார்பாகவும் சேர்ந்து இப்போ நாங்கள் இதை கேம்ப் நாங்கள் முன்னெடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இப்போ நம்ம ஹோமியோபதி ரிலேட்டடான என்ன விந்தணுக்கள் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு, அதேமாரி கருவுறாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹோமியோபதி மருத்துவம் மூலிமா ஈஸியாக அவங்களுக்கு கருவுரை செய்கிறது. அதே மாதிரி இது மாதிரி பல விஷயங்கள், அதாவது கருவுறதுக்கு எதெல்லாம் தடைபாக இருக்கோ அந்த தடையெல்லாம் நீக்கிறதுக்கான மருந்துகளும் அதே மாதிரி மாத்திரைகளும் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இங்கே இது மட்டும் இல்லாமல் தோல் வியாதிகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பைல்ஸு, ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி முடி கொட்டுறது, குழந்தைங்களுக்கு உண்டான ஸ்கின் ப்ராப்ளம்ஸு, அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த கால் ஆணி, அதுக்கப்புறம் சுகர் ப்ராப்ளம், சுகர் புண்ணு இருக்கிறவங்களுக்கு, இது மாதிரி பல வியாதிகளை இங்கே எந்த ஒரு அறுவை சிகிச்சை இல்லாமல் ஹோமியோபதி மருத்துவம் மூலியமாகவே இதை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதனால் மக்கள் இது எல்லாமே நீங்கள் ஹோமியோபதி மருத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இப்போ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாமல் நம்ம முழுமையாக நம்ம குணப்படுத்திக்க முடியும். நன்றி. இப்போ நிறைய பேத்துக்கு அந்த ஒரு இது இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் என்னென்னா, இப்போ இங்கிலீஷ் மருத்துவத்துக்கும் ஹோமியோபதி மருத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இங்கிலீஷ் மருத்துவம் சில இடத்துல சில பேத்துக்கு வயிறு உபாதைகள் கொடுக்கலாம், சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஆனால் ஹோமியோபதி மருத்துவத்தில் முழுமையாக எந்த ஒரு பக்க விளைவு இல்லாத ஒரு மருத்துவம். அதே மாதிரி சில ப்ராப்ளம், அதை முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மருத்துவத்திலே பார்த்தீங்கன்னா ஹோமியோபதியில் இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்கிறவங்க வராங்க, அதேமாதிரி சக்கரை புண்ணு இருக்கிறவங்களுக்கு வராங்க, அதேமாதிரி பைல்ஸ் ப்ராப்ளம், ஸ்டோன் ப்ராப்ளம், இதெல்லாம் நீங்கள் ஆங்கில மருத்துவ மூலயமா போகிறப்ப சில இடத்துல நம்ம எங்களுக்கு சர்ஜரி மூலியமாக தான் கரெக்ஷன் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஹோமியோபதி மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இது முழுமையாக சர்ஜிக்கல் ப்ராப்ளம் ஏதாவது இது இல்லாமையே நம்ம ஹோமியோபதி மருத்துவத்து மூலியமாகவே இதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இதில் நிறைய இருக்குது. அதனால் மக்கள் இது ஈஸியாக பயன்படுத்திக்கிற கூடியதாகவும், அதேமாதிரி உங்களுக்கு விளைவு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். அதனால் ஏழை எளிய மக்களுக்கு இதை சௌரியமாக அவங்களால பயன்படுத்திக்க முடியும். அதாவது இப்போ நிறைய பேர் கேள்விகள் இதுலேயும் ஒன்று இருக்குது. அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா தைராய்டு மாத்திரை எடுத்துப்பாங்க, சுகர் மாத்திரை எடுத்துப்பாங்க, அதே மாதிரி ரத்த கொதிப்பு மாத்திரையும் எடுத்துப்பாங்க, இல்லை பல வியாதிகளுக்குள்ளான மருந்து எடுத்துப்பாங்க. ஆனால் அதோடு சேர்த்து இதை எடுத்துக்கலாம்னா தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கும் இதுக்கும் எந்த இடத்துலையுமே சைடு எஃபெக்ட் வராது. ஏன்னா இப்போ நிறைய பேர் அந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ரத்த கொதிப்போ இல்லை சுகரோ இல்லை மற்ற தைராய்டுக்கோ இதுக்கெல்லாமே மருந்து எடுத்துகிட்டு இருந்தாலுமே அதே மருத்துவத்தை அப்படியே விட்டுட்டு நம்ம ஹோமியோபதியில் அதை எடுத்து முழுமையாக சரி பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தைராய்டெலாம் நீங்கள் லைஃப் லாங் மருந்து எடுத்துக்கணும். நம்மளதில் 1லேருந்து 1.5 வருஷத்துல நம்ம மருந்து எடுத்துக்கிட்டோம்னாவே அந்த தைராய்டு ப்ராப்ளம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நீங்கள் பின்னாடி வரல லைஃப் லாங் நம்ம மருந்து எடுத்துக்க தேவைப்படாது. எல்லாமே நம்மளதுலேயே நம்ம சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? டாக்டர் ஆனந்த். நான் பிஹெச்எம்எஸ் எம்டி முடித்து அதேமாதிரி சைக்காலஜி கவுன்சிலிங் முடிச்சிருக்கேன். நம்ம கிளினிக் இங்கே ராஜசபரி தியேட்டருக்கு எதிர்ப்பால் கருங்கல்பட்டி ரோட்டில் செங்கல்பட்டி முதல் தெருவில் கிட்டத்தட்ட 13 வருஷமாக நாங்கள் இதை ரன் பண்ணிகிட்ருக்கோம்.